கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவரையும் இந்த ஞாயிறு காலை ஆராதனைக்கு வரவேற்கிறோம். ஜெபத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வசனம் நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 5ஆம் அதிகாரம் வசனம் 3. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நம் காலையில எழுந்தவுடன் தேவனுடைய சத்தத்தை கேட்கணும். இந்த காலையில ஆராதனையில அவருடைய வார்த்தையும் அவருடைய வசனத்தையும் நம்ம கேட்டு குடும்பத்தோடு ஒரு ஐக்கியத்தையும் நம்ம உருவாக்கணும். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரமான்று இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. மறுபடியும் ஒரு அழகான காலை வேலையை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. தேவனே, இந்த ஆராதனையும் ஆசிரியதும் இந்த காலை ஆராதனை எங்களோடு இருந்து வழி நடத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்கு மனதில் பதிந்து மக்களுக்கு எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மன நிம்மதியும் இந்த வார்த்தையின் மூலியமாக எங்களுக்கு காண்பியும் ஆண்டவரே. ஆராதனையும் ஆசிரியதும் ஆண்டவரே, நடத்துகிற போதகரையும் ஆசிரியதையும் அவருடைய வார்த்தையை நீர் கொடுத்தது ஆண்டவரே. நல்லபடியாக குடும்பத்தோடு ஐக்கியத்துடன் இந்த ஞாயிறு ஆராதனையை நல்லபடியாக முடிக்க வேண்டும் என்று எல்லாம் அனைத்தையும் ஆசீர்வதியும் அப்பா. இயேசு நாமத்தை ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்த தெய்வமே, பணிந்திடுவேன் உம் நாமத்தையே, பரலோக ராஜா நீரே, பரிசுத்த தெய்வமே. மாட்சிமை நிறைந்தவனே, மகிமை உமக்குதானே, அகிலம் ஆள்பவரே, பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே. பணிந்திடுவேன் உம் நாமத்தையே, பரலோக ராஜா நீரே, பரிசுத்த தெய்வமே. சகல அதிகாரம் உடையவரே, சர்வலோகத்தின் அதிபதியே, சகல அதிகாரம் உடையவரே, சர்வலோகத்தின் அதிபதியே, மாட்சிமை நிறைந்தவரே, மகிமை உமக்குதானே, அகிலம் ஆள்பவரே, பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே.
சிங்காசனம் பூமி உமது பாதப்படி வானம் உமது சிங்காசனம் பூமி உமது பாதப்படி மாட்சிமை நிறைந்தவரே மகிமை உமக்குதானே அகிலம் ஆள்பவரே பரலோக ராஜாவே பரலோக ராஜாவே பரலோக ராஜாவே பரலோக ராஜாவே பரலோக ராஜாவே
நாம் ஜெபம் செய்வோம். Come let us pray. சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே, அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. மீண்டுமாக ஆண்டவரே, இன்னொரு வாரத்திலே ஆண்டவரே அப்பா எங்களை கூடி வர செய்திருக்கிறீரே, உம்முடைய சுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இம்மட்டுமா எங்களை காத்து ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்து ஆகாரத்தை கொடுத்து நல்ல சரீர சுகத்தை கொடுத்து வழி நடத்தின தேவனே, உமக்கு கோடா கோடி சோஸ்திர பலிகளையும் நன்றி பலிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. நீராய் எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரர் கர்த்தாவே. நீர் செய்த நன்மைகள் 1000 ஆண்டவரே, சொல்லி அடங்காது கர்த்தாவே. அப்பா, உம்முடைய கிருபைக்கு தகுதி இல்லாத நாங்கள் ஆண்டவரே அப்பா, ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய சுத்த கிருபையினாலே உம்முடைய இரக்கத்தினாலே எங்களை வழிநடத்தி வருகிறீரே, உமக்கு கோடா கோடி சோஸ்திரம் நன்றி ஆண்டவரே. எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தருள வேண்டுமா இந்த காலை வேளையிலே நாங்கள் எங்களை சிறந்தாழ்த்தி உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. முதலாவது எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்கள் பாவங்களின் நிமித்தம் எங்களை தண்டியாமல் உம்முடைய சுத்த கிருபையினாலே எங்களை வழி நடத்தி வருகிறீர் கர்த்தாவே. அதற்கு எங்களை நீர் தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. நன்றி 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 கர்த்தாவே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. இந்த வேளையிலே கூட ஆண்டவரே, ஒவ்வொரு திருச்சபைகள், போதகர்கள், அங்கத்தினர்கள், குடும்பத்தினர்கள் அப்பா, சுவிசேஷ பணியில் ஈடுபட்டிருக்கிறவர்கள், சுற்று வட்டார மக்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எல்லா தேவைகளையும் சந்தித்த தேவன், தொடர்ந்து எங்களை நீர் ஆசீர்வதித்து எங்களை காத்து அப்பா நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, அப்பா எங்க போதகரை ஒப்பு கொடுக்கிறோம், குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. அப்பா, விசேஷித்த கரம் கொண்டு அவர்களை ஆசீர்வதித்து அப்பா, ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, சமாதானத்தின் தேவனிடத்துல சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டவிழ்ப்பீர் என்று விசுவாசத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி கர்த்தாவே. அப்பா, எங்க திருச்சபையில இருக்கிற அங்கத்தினருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. அப்பா, ஒவ்வொரு குடும்பங்களையும் பேர் பேராக கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்கள் தேவைகளை சந்திச்சு கர்த்தாவே, இந்த கடினமான காலகட்டத்தை கடந்து செல்ல அவர்களுக்கு நீர் ஒத்தாசையும் ஆறுதலையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து ஞானத்திலே நிரப்பி அப்பா ஞானமாக காரியங்களை செய்ய உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தொடர்ந்து கர்த்தாவே, இந்த வேலையிலே கூட ஆண்டவரே அப்பா, இந்த மலேசியா நாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அன்றாட ஆண்டவரே அநேக காரியங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம் ராஜா. இப்படியாக உமக்கு விருப்பம் இல்லாத எல்லா காரியத்தையும் கர்த்தர் நீக்கி போட்டு இந்த நாட்டை காப்பாற்றுவீராக ஆண்டவரே. இந்த நாட்டுக்கு விரோதம் எழும்புகிற எல்லா அந்தகார சக்திகள், தீய சக்திகளின் அப்பா திட்டங்களை கர்த்தர் முறியடிச்சு இந்த நாட்டை காப்பாற்றணும்னு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. இந்த கொடிய நோயிலிருந்து எல்லாரையும் பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொடிய நோயை முற்றிலுமாய் எடுத்து போட்டு சுகத்தை கட்டவிழ்க்கணும்னு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. உம்முடைய கரத்தில் இந்த நாட்டை ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்கிற மக்கள் அப்பா, அதிகாரிகள் ஆண்டவரே கர்த்தாவே, ஏதாவது திட்டம் தீட்டுவார்களானால் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா, அது மக்களுக்கு பிரயோஜனமான, எல்லாருக்கும் எல்லா இனத்துக்கும் பிரயோஜனமான காரியமாக இருக்கும்படி கர்த்தாவே நீர் அந்த காரியங்களை ஆசீர்வதித்து அவர்கள் ஞானமாய் நடந்து கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யும். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தொடர்ந்து கர்த்தாவே, இந்த வேலை கூட ஆண்டவரே, இந்த உலகத்து மக்களை எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாடுகளில் இருக்கும் ஆண்டவரே அப்பா, விசேஷித்த முறையிலே ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள், மிஷனரிமார்கள், போதகர்கள், அவர்கள் குடும்பங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அப்பா அவர்கள் தேவைகளை சந்திச்சு விசேஷித்த முறையில அவர்களுக்கு
பள்ளத்த பாதுகாப்பை கொடுக்கணும்னு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே, அந்நியர்கள் முன் தலை குனிந்து போகாதபடி கர்த்தாவே அப்பா நீர் அவர்களை காப்பாற்றும், வழி நடத்தும், ஆசீர்வதியும் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே கர்த்தாவே இந்த ஆராதனை உம்முடையதாக இருக்கிறபடியினாலே கர்த்தாவே அப்பா தொடக்கம் முதல் இறுதி வரை உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்பி அப்பா இதில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நீர் விசேஷித்த முறையில் ஆசீர்வதிக்கணும்னு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. தொடர்ந்து ஆண்டவரே அப்பா இந்த நாளிலே கூட ஆண்டவரே செய்தியை கொண்டு வரும் மகனை உம்முடைய ரத்த கோட்டையிலே மூடி மறைச்சு கொண்டு அப்பா கொடுக்கிற செய்தி ஆண்டவரே கர்த்தாவே அப்பா நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதையாக இருக்கும்படியாக ஒவ்வொரு இருதயத்தையும் கர்த்தர் தொட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தை கர்த்தர் தொடுவீராக, அவர்களை ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீரே எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா தொடர்ந்து ஆண்டவரே கர்த்தாவே நீர் மகிமை பெற்றுக் கொள்ளும் ஆண்டவரே. எங்களை சிரம் தாழ்த்தி உம்மை உயர்த்தி இயேசுவின் மாறாத நாமத்துல ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். வாருங்கள் நாம் ஒன்று சேர்ந்து கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்வோம். Come let us say Lord's Prayer. பரமண்டலங்களில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல் பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செய்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எந்த சோதனைக்கும் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடையவர்களே. ஆமேன். கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போம். Let us look to God in prayer. Heavenly Father, we thank you for this privilege that you have given to us, Lord, to hear your word, Master. We pray as you speak to us, help us not to harden our hearts, but Lord, to hear your word clearly, and Lord, to live according to your word, Lord. ஆமாண்டரே, நீர் எங்களோடு பேசும்போது எங்கள் இருதயத்தை நாங்கள் கடினப்படுத்தாதபடியாக ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் ஜீவித்து சாட்சியாக இருக்க நீ கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்தை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமீன். பாகமும் 15ஆம் அதிகாரம் வசனம் 7-8 மற்றும் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போமா. Let's turn to Deuteronomy chapter 15 verse 7-8 and 10. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரர்கள் எளியவனான ஒருவன் இருந்தால், எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்து நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. வசனம் 10. அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாது இருப்பதாக. அது நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களும் உன்னை ஆசீர்வதிப்பார். Deuteronomy chapter 15 verse 7. If anyone is poor among your fellow Israelites in any of the towns of the land the Lord your God is giving you, do not be hard-hearted or tight-fisted towards them. Rather, be open-handed and freely lend them whatever they need. Verse 10. Give generously to them and do so without a grudging heart. Then because of this, the Lord your God will bless you in all your work and in everything you put your hand to. The Bible is the authoritative source for knowing God's heart, His will, and our purpose as Christians. கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய தேவனுடைய இருதயத்தையும் அவருடைய விருப்பத்தையும் நோக்கத்தையும் அறிவதற்கு வேதாகம் நமக்கு அதிகாரப்பூர்வ ஆதாரமாக உள்ளது. This is true also for how God's call
us to serve the poor and those in poverty. ஏழையில் மற்றும் வறுமையில் உள்ளவர்களுக்கு சேவை செய்ய தேவன் நம்மை எப்படி அழைக்கிறார் என்பதை வேதத்திலே நாம் காண முடிகின்றது. This week we observe as a social concern Sunday. இந்த வாரத்தை நாம் சமூக சேவை வாரமாக நாம் அனுசரிக்கின்றோம். And we are going to meditate upon the word of the Lord to know what is God's call upon our life in this season. இந்த காலகட்டத்திலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We are the ambassadors of Jesus in our thoughts, word and deeds. நம்முடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் மூலமாக நாம் இயேசுவின் தூதர்களாக நாம் காணப்படுகின்றோம். There are over 2000 references in the Bible referred to the poor. ஏழைகளை குறித்ததான காரியங்கள் கிட்டத்தட்ட ஏறத்தாழ 2000 வசனங்கள் வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. Now why we should help the poor? ஏழைகளுக்கு நாம் ஏன் மனம் இறங்க வேண்டும்? We see in the scripture God has a heart for the poor. வேதத்திலே நாம் பார்க்கின்றோம் தேவன் ஏழைகள் மீது மனதுள்ளவராக இருக்கின்றார். God cares for them. ஏழைகள் மீது தேவன் அக்கறை உள்ளவராக இருக்கின்றார் என்று வேதத்திலே நாம் காண முடிகின்றது. In Luke chapter 4 verse 18 to 19, லூக்கா 4ஆம் அதிகாரம் வசனம் 18-19 நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் Jesus said, இயேசு சொல்கின்றார், "The Spirit of the Lord is on me, because He has anointed me to proclaim good news to the poor. He has sent me to proclaim freedom to the prisoners and recover every sight for the blind, to set the oppressed free, to proclaim the year of the Lord's favor." லூக்கா 4ஆம் அதிகாரம் வசனம் 18-19. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நெருங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. In these verse, Jesus telling that He came to proclaim good news to the poor. இந்த வசனத்திலே காணப்படுகின்றது தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாகவே இயேசு உலகத்திற்கு வந்தார் என்று காண முடிகின்றது. In context, it means poor spiritually. அதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால் ஆவிக்குரிய ரீதியிலே எளிமையானவர்கள். But we know the reality in this world as we live. There are people also poor financially. இந்த உலகத்திலே பொருளாதார ரீதியிலே கூட எளிமையானவர்கள் ஏழையாக இருப்பதை நாம் காண முடிகின்றது. Poor in terms of knowledge அறிவிலே எளிமையானவர்கள் and so many other factors. மற்ற காரியங்களிலே மிகவும் எளிமையான மக்கள். Jesus Himself was born in an ordinary condition. இயேசு சாதாரண மனிதனாக இவ்வுலகத்திலே பிறந்தார். He gave up His heavenly riches when He came down to earth. இந்த உலகத்திற்கு அவர் பிறந்த பொழுது பரலோகத்தின் மேன்மை எல்லாம் விட்டு ஒரு சாதாரண ஒரு மனிதனாக குழந்தையாக பிறந்தார். In His teaching we see constantly the poor are said to be blessed. தொடர்ந்து நாம் பார்க்கின்றோம் எளியவர்கள் பாக்கியவான்கள் என்று நான் பார்க்கின்றோம். And we are instructed to value integrity over riches. அது மட்டுமல்ல நம்முடைய செல்வத்தை குறித்து நாம் மிகவும் கரிசனையுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். God has not forgotten the poor and instead calls all the believers to join in His restoration work to bring hope and opportunity to them. தேவன் ஏழைகளை ஒருபோதும் மறந்து விடுவதில்லை. மாறாக நம்பிக்கை வாய்ப்பையும் கொண்டு வர அனைத்து மறுசீரமைப்புகளையும் தனது மறுசீரமைப்பு பணியில் நம்மோடு அவர் இணைக்க விரும்புகின்றார். When we want to serve the poor and the needy in our midst, நம்ம மத்தியிலே இருக்கும் ஏழைகள் தரித்திரர்களுக்கு நாம் சேவை செய்யும் பொழுது we need to be very careful. நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். Let's turn to Matthew chapter 6 verse 1 to 4. மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 4 முடிய என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். Be careful, do not practice your righteousness in front of others to be seen by them. If you do,
you will have no reward from your Father in heaven. So when you give to the needy, do not announce it with trumpets, as the hypocrites do in the synagogue and on the streets, to be honored by others. Truly, I tell you, they have received the reward in full. மனுஷர் காண வேண்டுமென்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். In this pandemic season, we see everywhere that people are so generous and they are so kind, helping people. இந்த கொள்ளை நோய் காலகட்டத்தில் பார்க்கிறோம், அநேக தாராள குணமுள்ள மக்கள் கஷ்டப்படுகிற ஏழை மக்களுக்கு உதவி செய்வதை நாம் காண முடிகின்றது. It's good to help, இப்படியாக உதவி செய்வது மிகவும் நல்லது. but ஆனால் we should not seek publicity or recognition, as the word says. ஆனால் வசனம் சொல்லுகிற பிரகாரமாக மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக பெயர் புகழுக்காக நாம் அதை செய்துவிடக்கூடாது. We should have the right mind. We are doing it because we love the Lord. நாம் கர்த்தரை நேசிக்கின்றபடியினால் நாம் சரியான சிந்தையோடு தெளிவாக இதை நாம் செய்ய வேண்டும். And it's because God commanded us to help the needy. காரணம் ஏழை மக்களுக்கு உதவி செய்ய என்று தேவன் கட்டளை கொடுத்திருக்கின்றார். Remember this verse, Matthew chapter 6, verse 1 to 5? இந்த வசனத்தை நினைவு கூறுங்கள். மத்திய 6 அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 5 முடிய. But when you give to the needy, do not let your left hand know what your right hand is doing, so that your giving may be in secret, then your Father who sees what done in secret will reward you. மத்திய 6 அதிகாரம் வசனம் 3, 4 இப்படியாக சொல்லுகின்றது. நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். So the verse tells us very clearly, வசனம் தெளிவாக சொல்லுகின்றது, if we want whatever contribution or whatever good things we are doing others to recognize, we will lose the reward from heaven. மற்றவர்கள் பார்க்கும்படியாக நாம் பெயர் புகழுக்காக நாம் காரியங்களை உதவிகளை செய்வோம் என்று சொன்னால் பரலோகத்தில் நாம் உதவியை நாம் அதற்குரிய பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்று வசனம் தெளிவாக சொல்லுகின்றது. So we need to be very careful. ஆகவே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். When we show our kindness, do it secretly. நாம் மற்றவர்களுக்கு பரிவு காட்டி மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது நாம் அதை ரகசியமாக செய்ய வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கின்றது. God loves us so much. தேவன் நம்மை மிக அதிகமாக நேசிக்கின்றார். But as He loves us, He also tells that no, we need to have a right attitude. நாம் தேவனை நேசிக்கும் பொழுது வசனம் சொல்கிறது, நாம் மற்றவர்களை தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும் போது அது சரியான முறையில் நாம் அதை வெளிப்படுத்த வேண்டும். 1 Peter chapter 5 verse 5 to 7. 1 பேதுரு வசனம் அதிகாரம் 5 வசனம் 5-7 சொல்லுகின்றது. Clothe yourself, all of you, with humility towards one another. For God opposes the proud, but gives grace to the humble. Humble yourself, therefore, under the mighty hand of God, so that at the proper time He may exalt you, casting all your anxieties on Him, because He cares for you. 1 பேதுரு 5 அதிகாரம் வசனங்கள் 5 தொடங்கி 7 முடிய. அந்தப்படி இளைஞரை மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறானபடியால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். This word tells us to clothe ourselves with all humility. இந்த வசனம் தெளிவாக சொல்கின்றது, நாம் தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும் என்று வசனம் தெளிவாக சொல்கின்றது. When we help the needy, we should do it with all humility. தேவையுள்ள மக்களுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது
எல்லாவித தாழ்மையோடு நாம் அதை செய்ய வேண்டும். Not only in our thoughts, but in our action. நம்முடைய சிந்தையிலே மாத்திரமல்ல, நம் செயல்களிலும் தாழ்மை வெளிப்பட வேண்டும். When we do something good, don't do it because thinking that we are wealthy, we are powerful, that we are able to help others, but humbly thinking God have provided and we are helping others. நாம் மற்ற உதவி செய்யும் பொழுது நமக்கு எல்லாம் இருக்குது, நாம் வசதிப்படுத்தும் என்று நம்ம எண்ணத்திலே ஒரு பெருமிதம் கொண்டு பெருமையிலே செய்து விடாதபடிக்கு தேவன் நமக்கு கொடுத்ததை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிறோம் என்ற அந்த தாழ்மை சிந்தையோடு நாம் அதை செய்ய வேண்டும். And when we are giving, the word also tells us in Luke chapter 6 verse 38, நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது நாம் எப்படி கொடுக்க வேண்டும் என்று லூக்கா 6ஆம் அதிகாரம் வசனம் 38 தெளிவாக சொல்லுகின்றது. Give and it be given to you, a good measure, pressed down, shaken together and running over, will be poured into your lap. For with the measure you use, it be measured to you. லூக்கா 6 வசனம் 38. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். So when we give to others, ஆகவே மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது let's give generously. நாம் உற்சாகமாய் நாம் கொடுக்க வேண்டும். If you are giving to others with a pain in our heart or grumbling and giving to others, when we receive goodness from the Lord, we won't be happy. We also will receive with pain and we will be grumbling over the blessings that we received. நம் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது நாம் சந்தோஷமாக கொடுக்காமல் மன பாரத்தோடு கடினத்தோடு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு மன விருப்பம் இல்லாமல் செய்வோம் என்று சொன்னால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நாம் பெறுகின்ற காரியம் கூட நமக்கு மன வேதனைகளையும் சஞ்சலத்தையும் கொண்டு வரும். When we bless others, make sure you give the best. நம் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது உன்னை நினைவு கூற வேண்டும், சிறந்ததை நாம் கொடுக்க வேண்டும். So when we receive, we also will receive the best. ஆகவே நாம் பெறும் பொழுது நாம் சிறந்ததை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். If we give the second quality, when we receive also, we might receive the same second quality. நாம் இரண்டாம் தரமான பொருட்களை நாம் கொடுக்கும் பொழுது நமக்கும் இரண்டாம் தரமான பொருட்களே கிடைக்கும் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். And the other thing that Bible teaches is when we give, Proverbs chapter 3 verse 27 to 28. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27-28 கூட இப்படியாக கொடுப்பதை பற்றி மிகவும் தெளிவாக சொல்லுகின்றது. Do not withhold good from those who deserve it when it is in your power to act. Do not say to your neighbor, come back later, I will give it tomorrow, when you now have it with you. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 27-28. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பி வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே. In this verse there are two truths that we need to learn. இந்த வசனத்திலே இரண்டு உண்மை சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்கின்றோம். The Bible tells us that we should not hold good from those who deserve it. தேவையுள்ள மக்களுக்கு நாம் நன்மையை ஒரு நாளும் வழங்காமல் இருக்கக்கூடாது. Secondly, இரண்டாவதாக, when you have power to act immediately, do it now and then. நன்மை செய்ய நமக்கு திராணி இருக்கும்போது அதை தள்ளி போடாமல் உடனடியாக நாம் செய்து முடிக்க வேண்டும். Bible says, don't say to your neighbor, come back later, I will give it to you tomorrow. வேதம் சொல்கிறது, உன் அயலானுக்கு நீ நாளைக்கு வா, உனக்கு தருகிறேன் என்று நீ சொல்ல வேண்டாம் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கின்றது. As we turn to Isaiah chapter 58 verse 7, ஐசியா 58ஆம் அதிகாரம் வசனம் மேலே நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்று சொன்னால், this verse also tells us, share your food with the hungry and give shelter to the homeless, give clothes to those who need them, and do not hide from relatives who need your help. ஐசியா 58ஆம் அதிகாரம் வசனம் 7 தெளிவாக சொல்லுகின்றது, பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், திருத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டில் சேர்த்துக் கொள்ளுகிறதும், வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். But here I am seeing these words tells us a very important thing for us. இந்த வசனத்தில் நான் காண்கின்றேன் நமக்கு தேவையான ஒரு முக்கிய விஷயத்தை வசனம் சொல்லுகின்றது. Many of us, we are very kind, we are very generous to help others.
அநேகர் நம்மிலே மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலே மிகவும் உதார குணத்துள்ளவர்களாய் காணப்படுகின்றோம். But how many of us willingly able to help our own relatives? ஆனால் நம்மிலே எத்தனை மக்கள் நம்முடைய சொந்த உறவினருக்கு நாம் உதவி செய்ய நாம் தயாராக இருக்கின்றோம்? This verse tells us that some even hide from their own relatives. இந்த வசனம் தெளிவாக சொல்கின்றது, சிலர் தங்கள் அயலானுக்கு தங்களை மறைத்துக் கொள்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. In our families, நம்முடைய குடும்பத்திலே we have needy people also. நம்முடைய குடும்பத்திலே கூட தேவையில்ல மக்கள் உண்டு. We need to help them. நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். Don't ignore them. அவரை ஒருபோதும் புறக்கணித்து விடாதீர்கள். There's a warning in the Bible. வேதத்திலே ஒரு எச்சரிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Proverbs chapter 14 verse 21. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் வசனம் 21. He who despises his neighbor sins, but blessed is he who is kind to the needy. நீதிமொழிகள் 14:21. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான். We need to help our neighbors. நம்முடைய அயலகத்தாருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். Who are our neighbors? நம்முடைய அயலகத்தார் யார்? Everyone around us. நம்ம சுற்றி இருக்கிற ஒவ்வொரு மக்களுமே நம்முடைய அயலகத்தாராக இருக்கின்றார்கள். At night when we pass through bus stops, நம்முடைய அயலகத்தார் என்று சொல்லும் பொழுது நாம் பேருந்து நிலையத்தை காத்திருக்கும் போது நம்ம கடந்து செல்லக்கூடிய மக்களாய் கூட காணப்படலாம். we see some people who sleeps in front of the shops at night. சில சமயங்களில் இரவு நேரங்களில் நாம் பார்க்கின்றோம், கடைத்தெருவிலே கடைகள் முன்பதாக தனிமையிலே படுத்து உறங்கிக் கொண்டிருப்பார்கள். Can be anyone. அவர் எப்படிப்பட்ட நபராக கூட இருக்கலாம். They can be our immediate neighbor also, next door. ஒருவேளை அவங்களுடைய அயலகத்தார் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்படலாம். We should not ignore them. அவளை ஒருபோதும் நாம் புறக்கணித்து விடக்கூடாது. Bible tells it's a sin. வேதம் சொல்கிறது அது ஒரு பாவம். If we ignore their needs, it's a sin. தேவையுள்ள மக்களை நாம் புறக்கணிப்போம் என்று சொன்னால் அது நமக்கு பாவம் என்று வேதம் தெளிவாக நமக்கு எச்சரிக்கின்றது. It might get worse. அது மிகவும் மோசமான விளைவை கொண்டு வரும். When we read Proverbs chapter 21 verse 13. நீதிமொழிகள் அதிகாரம் 21 வசனம் 13 இப்படியாக சொல்கின்றது. If a man shuts his ears to the cry of the poor, he too will cry out and not be answered. நீதிமொழிகள் 21 வசனம் 13. ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவி அடைத்துக் கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான். When we don't care for the needy, God says He won't even answer our prayer. நாம் தேவையுள்ள மக்களை நாம் புறக்கணிப்போம் என்று சொன்னால் தேவனுடைய வசனம் தெளிவாக சொல்கிறது, நம்முடைய ஜெபங்கள் புறக்கணிக்கப்படும். If a man shuts his ear to the cry of the poor, he too will cry out and will not be answered. ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்கிற மனிதன் யாராக இருந்தாலும் சரி, அவன் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவனுடைய ஜெபத்திற்கு தேவன் ஜெபத்தை கேட்க மாட்டார். And when we read Matthew chapter 25 to 43, மத்திய 25ஆம் அதிகாரம் வசனம் 43 நாம் வாசிக்கும் பொழுது, here the word says, For I was hungry and you gave me nothing to eat. I was thirsty and you gave me nothing to drink. I was stranger and you did not invite me. I needed clothes and you did not clothe me. I was sick and in prison you did not look after me. மத்திய 25 வசனம் 43. அந்நியனாய் இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை. வஸ்திரமில்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். And the verse goes on and says, verse 45, he replied, Truly I tell you, whatever you did not do for the one of the least of these, you did not do for me. தொடர்ந்து வாசிக்கும் பொழுது வசனம் 45 இப்படியாக சொல்கின்றது. அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். This verse tells us Jesus might appear on earth as a stranger. வசனம் தெளிவாக சொல்லுகின்றது,
இயேசு நம் வாழ்கின்ற இந்த நாட்களில் ஒரு அந்நியனைப் போல நம் மத்தியிலே காட்சியளிக்க முடியும், தோன்ற முடியும். He says he can be hungry, thirsty, or a person without a cloth in our midst. வசனம் சொல்கிறது, பசி உள்ளவராக, தாகம் உள்ளவராக, வஸ்திரம் உள்ளவராக நம் மத்தியில் அவர் தோன்ற முடியும். He can come anytime. அவர் எந்நேரம் வர முடியும். He can appear in a form of anyone. அவர் எந்த ரூபத்திலும் எந்த மனித வடிவிலும் அவர் நம் மத்தியிலே தோன்ற முடியும். If we choose to ignore him, ஆகவே நாம் இப்படிப்பட்ட மக்களை நாம் புறக்கணிப்போம் என்று சொன்னால் what will happen to us? நமக்கு என்ன நடைபெறும்? And the following verse 46 says, then they will go away to eternal punishment, but the righteous to eternal life. தொடர்ந்து வசனம் 46 இப்படியாக சொல்லுகின்றது, அந்தப்படி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனையும் அடையவும் போவார்கள் என்றார். We could be punished eternally just because we ignored the needy. தேவையுள்ள மக்களை இப்படியாக நாம் புறக்கணிப்போம் என்று சொன்னால் நாம் நித்திய ஆக்கினை அடைவோம் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கின்றது. We need to be very careful. நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். What happens to us when we help the poor? நாம் ஏழை மக்களுக்கு உதவி செய்யும் பொழுது நமக்கு என்ன நடைபெறுகின்றது? Deuteronomy chapter 15 verse 10. உபாகமம் அதிகாரம் 15 வசனம் 10. Give generously to them and do so without grudging heart. அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக, அவனுக்கு கொடுக்கும்போது இருதயம் விசனப்படாதிருப்பதாக. This verse tells us two things. இந்த வசனம் இரண்டு காரியத்தை சொல்கின்றது. If we want to be blessed, நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் when we give, we must give generously. நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது தாராளமாய் நாம் கொடுக்க வேண்டும். Secondly, இரண்டாவதாக don't give with a grudging heart. நம்முடைய இருதயம் விசனப்படாமல் நாம் கொடுக்க வேண்டும். So when we kindly give them, ஆகவே நாம் மிக இரக்கத்தோடு தாராளமாய் நாம் கொடுக்கும் பொழுது, lovingly giving them, அன்போடு நாம் கொடுக்கும் பொழுது, the word says, வசனம் சொல்லுகின்றது, because of this the Lord your God will bless you. இது நிமித்தமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகின்றது. The word says God will bless you. வசனம் சொல்கிறது, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். God will bless your work. தேவன் உங்களை கிரியைகளை ஆசீர்வதிப்பார். And in everything you put your hand to, நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகின்றது. whatever you touch, எதையெல்லாம் தொடுவீர்களோ it be a blessing. அது ஆசீர்வாதமாக மாறும். So when you touch your family members, they too be a blessing. உங்கள் குடும்பத்தாரை நீங்கள் தொடும் பொழுது குடும்பத்தார் ஆசீர்வதிக்கப்படுகின்றார்கள். This is very important. இது மிக முக்கியமான ஒரு காரியம். And furthermore, we see Psalms 41 verse 1. தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 41 அதிகாரம் வசனம் 1. Oh, the joys of those who are kind to the poor. The Lord rescues them when they are in trouble. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். So when we help the poor, God says, when we are in trouble, God will come himself to rescue us. இங்கே என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், ஏழையுள்ள மக்களுக்கு, ஏழைகளுக்கு நாம் உதவும் பொழுது நம்முடைய தீங்கு நாளிலே தேவன் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கின்றார். Earlier we saw God hears our prayer. Then we see that God will bless our work. God will bless our hand. Now we are seeing God will rescue us from trouble. முன்பு பார்த்தோம், தேவன் நமது ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். இரண்டாவது பார்த்தோம், தேவன் நாம் செய்யும் எல்லா காரியங்களும், கையிட்டு செய்யும் எல்லா கீழும் தேவன் ஆசீர்வதிக்கிறவராய் காணப்பட்டார். இங்கு காண்கிறோம், தீங்கு நாளில் தேவன் நம்மை காப்பாற்றி உதவி செய்கிறவராய் காணப்படுகின்றது. Proverbs chapter 28 verse 27. நீதிமொழிகள் 28 அதிகாரம் வசனம் 27. Whoever gives to the poor will lack nothing, but those who close their ears to the poverty will be cursed. தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். Earlier verse we say that if we shut our ears, now this verse telling us if we close our eyes we be cursed. முன்பு பார்த்தோம், ஏழைகளின் கூக்குரலுக்கு செவி அடைத்துக் கொள்கிறவன். இங்கு சொல்கின்றது, தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கு சாபம் வரும் என்று எச்சரிக்கின்றது. But you and me, when we are generous to the poor, God is telling, God will make sure that we are lacking nothing. வேதம் சொல்கிறது, தேவன் சொல்லுகிறார், நீங்களும் நாமும் தேவையில்லை ஏழை மக்களுக்கு கொடுக்கும் பொழுது நாம் ஒன்றிலும் குறைபட்டு போக மாட்டோம். We can buy things, நாம் பொருட்களை வாங்க முடியும்.
We can't buy peace, joy. ஆனால் சந்தோஷம் சமாதானத்தை நாம் வாங்க முடியாது. I believe when we help the poor, God will fill our heart with peace and joy. நாம் ஏழை மக்களுக்கு உதவி செய்யும் பொழுது தேவன் நம்முடைய இருதயத்தை நம்முடைய இல்லத்தையும் சமாதானத்தினாலும் மகிழ்ச்சியாலும் நிரப்புவார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். If you are lacking in joy in your life, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் மகிழ்ச்சியிலிருந்து காணப்படுகிறீர்கள் என்று சொன்னால் try to help sincerely. மற்றவர்களுக்கு உற்சாகமாக உண்மைத்துவத்தோடு உதவி செய்யுங்கள். ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள். You will experience joy in your life. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிப்பீர்கள். Yes, it's true. இது உண்மை. All of us, I believe we have experienced this. நம்ம மத்தியில் இருக்கிற நம்ம அனைவருமே இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் விரும்புகின்றேன். Remember, God is not telling if you want to be safe, help the poor, but if you are safe, help the poor. நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள் என்று தேவன் சொல்லவில்லை. நீங்கள் பாதுகாப்பாக இருப்பதினால் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள் என்று தேவன் சொல்லுகின்றார். We are living in the last days. நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். If you read Matthew chapter 24 verse 12 to 13, மத்திய 24ஆம் அதிகாரம் வசனம் 12-13 நாம் வாசிப்போம் என்று சொன்னால், because of the increase of the wickedness, the love of most will grow cold, but the one who stands firm to the end will be saved. மத்திய 24ஆம் அதிகாரம் வசனம் 12-13, அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். We are in the last days. When we are living in the last days, we see many people's love grow cold. இந்த கடைசி நாட்களில் பார்க்கிறோம் அநேகருடைய அன்பு தணிந்து போய்கொண்டிருக்கின்றது. If we want to keep God's love warm within us, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அன்பு பூரணப்பட வேண்டும் என்று சொன்னால், we need to consciously help others around us, which keeps us humble and keeps us to acknowledge they were living by God's grace. நாம் மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய சமாதானத்தையும் தேவனுடைய இரக்கத்தை பெற்றவர்களாக நாம் காணப்பட முடியும். When we help others, நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது sometimes we go through unpleasant incidents in our life. சில சமயங்களிலே நமக்கு விருப்பமில்லாத சில சம்பவங்கள் நடைபெற்று விடுகின்றது. People might take advantage over us. இது சில மக்கள் தங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொள்கின்றார்கள். Some people might cheat us also. சில சமயம் மக்கள் நம்மை ஏமாற்றுவது உண்டு. But whatever it is, எதுவாக இருந்தாலும் சரி, don't give up doing what is good. நன்மை செய்வதிலே நீங்கள் சோர்ந்து போகாமல் இருங்கள். That's what Galatians chapter 6 verse 9 to 10 tells us. அதைத்தான் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 9-10 நமக்கு தெளிவாக சொல்கின்றது. Let us not become weary in doing good, for at the proper time we will reap a harvest if we do not give up. Therefore, as we have opportunity, let us do good to all the people, especially those who belong to the family of believers. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 9-10, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். We want to be like Christ. நீங்கள் கிறிஸ்துவை போல இருக்க வேண்டும் என்று சொன்னால், If much, நிறைய கொடுங்கள், give often, அடிக்கடி கொடுங்கள், give freely, இலவசமாக ஏழைகளுக்கு கொடுங்கள், to the poor, ஏழை மக்களுக்கு கொடுங்கள், the thankless, நன்றி மறந்தவர்களுக்கும் சரி, and the undeserving. தகுதியற்றவர்களுக்கும் சரி நாம் இலவசமாக நாம் கொடுக்க வேண்டும். Christ came to this world while we are sinners. இயேசு இந்த உலகத்திற்கு நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகவே நமக்கு மத்தியிலே கடந்து வந்தார். As sinners, we don't deserve His love or His life. ஒரு பாவியாக வாழ்ந்த நமக்கு நாம் அவருடைய அன்புக்கு நாம் தகுதியற்றவர்களாய் நாம் காணப்பட்டோம். We don't deserve His atonement because we are sinners. நாம் பாவிகளாக இருப்பதினாலே அவருடைய அன்புக்கு நாம் தகுதியற்றவர்களாய் நாம் காணப்பட்டோம்.
but he still showed his love to us. இருப்பினும் அவன் தேவன் தொடர்ந்து நம் மீது தம்முடைய அன்பை செலுத்தினார், அன்பை வெளிப்படுத்தினார். When we help the poor, நாம் ஏழை மக்களுக்கு உதவி செய்யும் பொழுது don't be judgmental. யாரை நாம் நியாயம் தீர்க்க வேண்டாம். Help as the Lord leads you. கர்த்தர் வழி நடத்துகிறபடி நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள். God will surely bless you. தேவன் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். Our drive to help the poor should be motivated by God's love alone. நாம் செய்கின்ற உதவி செய்கிற காரியமானது தேவன் நம்மை நடத்துகின்றபடியால் நாம் அதை செய்து கொண்டிருக்கின்றோம். May God bless you தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. with his loving heart. அவருடைய தேவனுடைய அன்பின் இருதயத்தின் மூலமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Let us make the difference in these last days. இந்த கடைசி நாட்களே நாம் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துவோம். Let us start something small first. முதலாவது ஒரு சிறிய காரியத்தில் நாம் தொடங்குவோம். If you see someone யாராவது ஒருவரை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், who is need, தேவையுள்ள மக்களை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், just spend something like 5 to 6 ringgit, get a packet of rice and give it to them. நீங்கள் அவரோடு ஒரு 5 அல்லது 10 நிமிடம் நேரத்தை செலவழித்து அவர்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம். It will make a big difference in their life. அவர் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர முடியும். Let's start something small. ஆகவே ஒரு சிறிய காத்திலிருந்து நீங்கள் தொடங்குங்கள். Gradually, ஒரு தொடர்ச்சியாக as the Lord leads, கர்த்தர் நடத்துகிற பிரகாரமாக progressively தொடர்ந்து meet the bigger needs. தொடர்ந்து பெரிய தேவைகளை நீங்கள் சந்திக்க முடியும். May God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Let us look to God in prayer. நாம் கர்த்தருக்கு நாம் ஜெபம் செய்வோம். Heavenly Father, we thank you for this morning. பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you for reminding us that we need to have a heart for the poor as you are. தேவனே, எப்படி நீ தரித்திரருக்கு நீ இறங்கினவர்களாய் காணப்பட்டீரோ அதே போல இருதயம் உள்ளவர்களாய் நாங்களும் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த காலை வேளைகளை நினைவுபடுத்தியிருப்பதற்காக நன்றி. We confess we've been selfish many times. அநேக சமயங்களில் நாங்கள் சுயநலவாதிகளாக வாழ்ந்திருந்த எங்களை மன்னியும் ஆண்டவரே. We have received so many blessings, Lord. அநேக ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். We have kept to ourselves. அது எங்களுக்குள்ளாகவே நாங்கள் வைத்து வாழ்ந்திருக்கிறோம். We have kept for our family alone. எங்கள் குடும்பத்திற்கென்றே நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். Lord, we ask for forgiveness, Lord. கர்த்தாவே, இந்த காலை வேளை எங்களை மன்னிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். We did not respond to the cry of the needy. கண்ணீரோடு தேவையுள்ள மக்களை நாங்கள் புறக்கணித்திருக்கிறோம். Lord, we pray as you show to us the needy, we will graciously respond. கர்த்தாவே, தேவையுள்ள மக்களை நீர் எங்களுக்கு காண்பிக்கும் பொழுது நாங்கள் உடனடியாக நாங்கள் துரிதமாக செயல்பட எங்களுக்கு உதவி செய்தருளும். Be with us, Lord. எங்களோடு இரும் தேவனே. Help us, Lord, to be light to this world. இந்த உலகத்தில் நாங்கள் வெளிச்சமாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். We pray this in Jesus' name. இவைகளை இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Let us receive the benediction. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாக. May the grace of Lord Jesus Christ, the love of God and fellowship of Holy Spirit be with us now and forevermore. நம்முடைய கர்த்தராகிய தேவனுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் நம் அனைவருக்கும் சதா காலங்கள் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு மேய்ப்பசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Praise the Lord, TMC BJ members. உங்கள் யாவருக்கும் இந்த சோஷியல் கன்சர்ன் வாரமாக இருக்கிறதுனால சோஷியல் கன்சர்ன் சார்பாக உங்கள் யாவருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட சேர்மேன் கவிராஜனுக்காக ஒரு பெரிய கோடி நன்றி. ஏன்னா அவர் மூலியமாக நான் நிறையா விஷயம் சோஷியல் கன்சர்ன் மூலமாக கற்றுக்கிட்டேன்.
இந்த MCO காலகட்டத்தில் நான் சோஷியல் கன்சர்ன் டீமாக நான் இங்கங்கே மூவ் பண்ணது அதிகமாக இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் தேவன் என்னை பத்திரமாக பாதுகாத்து கொண்டார். எந்த ஒரு பாசிட்டிவ் கேஸ் எனக்கு வராமல் பாதுகாத்து கொண்டார். அதுக்காக நான் கோடான கோடி நன்றி தேவனுக்கு செலுத்துகிறேன். இந்த MCO காலத்தில் நான் சோஷியல் கன்சர்ன் மூலமாக நிறைய கஷ்டங்களை நான் பார்த்தேன். மக்கள் அவ்வளோ பேர் அழுகுறாங்க. அவங்க கதையை என்கிட்ட ஷேர் பண்ணும்போது எனக்கும் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் சோஷியல் கன்சர்ன் டீம் அநேக பேர்த்துக்கு முடிந்த உதவியை அவங்க செஞ்சு கொண்டு வந்தோம். சில பல குடும்பங்கள் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு இடத்துல இருந்தாங்க. அதுக்கு நாங்கள் உதவி செஞ்சோம். எக்ஸாம்பிள், ஒரு குழந்தைக்கு பெம்பர்ஸ் இல்லாமல் பால் மாவு வாங்க முடியாமல் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ இருந்தாலும் நாங்கள் வாங்கி கொடுத்தோம். அவங்களுக்கு நாங்கள் தகுந்த உதவியை நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம். இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு 2 மெம்பர்ஸ் என்ன செஞ்சோன்னாக்கா, அவங்களுக்கு நாங்கள் என்ன செஞ்சோன்னாக்கா, அவங்க பிள்ளைங்கள் வந்து டிசேபிள். ஸோ அவங்களுக்கு நம்ம பெம்பர்ஸ் வாங்கி கொடுத்தோம், மருந்துகள் வாங்கி கொடுத்தோம், க்ரோசரிஸ் கொடுத்தோம். மற்றும் இல்லாமல் தேசாமந்தாரி மக்கள்ஸ், அப்புறம் இந்தியன்ஸ், மலே, சைனீஸ், அவங்களும் இல்லாமல் ஃபாரினர்ஸ் அனைத்து பேருக்கும் நாங்கள் உதவி செஞ்சோம். ஸோ எனக்கு என்ன நன்மை இதில் பெற்றுனாக்கா, என்னால் அவங்களுக்கு உதவி செஞ்ச முடிஞ்சிச்சு. ஸோ எதனாலனாக்கா எனக்கு இருந்த சப்போர்ட் சோஷியல் கன்சர்ன். ஸோ அதுக்கு கொடான கொடி நன்றி. நீங்களும் வாங்க, உதவி செய்யுங்க. அண்ட் வி ஆர் ஃப்ரம் சோஷியல் கன்சர்ன் டீம். நான் உங்களுக்கு அநேக நன்றிகள் நாங்கள் செலுத்துகிறோம். நிறைய பேர் மெம்பர்ஸ் வந்து எங்களுக்கு டொனேஷன் கொடுத்துருக்கீங்க, ஜாமா வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்கு நன்றி. இன்னும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த சபையை ஆசீர்வதிப்பார். சபை நிறையாக உதவி செஞ்சுருக்காங்க. முக்கியமாக பாஸ்டரும் நிறையா ஜாமா வாங்கி எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அநேக கான்டாக்ட்ஸ் கொடுத்துருக்காரு. அநேக மக்களும் தெரிவித்திருக்காரு. ஸோ தேங்க்யூ பாஸ்டர் அண்ட் தேங்க்யூ சர்ச் மெம்பர்ஸ், LCC ஃபார் த ஹெல்ப் யூ ஹவ் கிவன் அஸ். ஸோ எல்லாத்துக்கும் நன்றி. இன்னும் எங்களுக்கு உதவி செஞ்சு கொண்டிருங்க. நாங்கள் எதிர்பார்க்குறோம். நன்றி. பிரேஸ் தி லார்ட். தேங்க்யூ. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீ